இன்றைய ஆத்மீக தேன் 1 கொரிந்தியர் 1:18 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கின்றது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு விசுவாசித்து உலகத்தில் வருகிறதான எல்லா நியாய தீர்ப்பின் கேடுகளுக்கும் விளக்கப்பட்டு இரட்சணியத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நமக்கு சிலுவையின் உபதேசமானது தேவ பலனாய் இருக்கிறது. ஆம், சிலுவையிலே நம்முடைய அருள்நாதர் இயேசு 7 உபதேசங்களை வைத்திருக்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6:14 கூறுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்த மேன்மை பாராட்டுவதில்லை. ஆம், சிலுவையில் தம் அன்பின் சிகரத்தை வெளிப்படுத்தினதான தேவன், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி மன்னிக்க கூடாத மானிடனுக்காய் மன்னிப்பை பிதாவிடத்தில் விண்ணப்பித்து அவனுக்கு இரக்கத்தின் வாசலை திறந்து தந்தார். மாத்திரமல்ல, ஆண்டவரே என்னை நினைத்துருள வேண்டும் என்று கெஞ்சினதான கல்லனுக்கும் இன்று என்னோடு பரதேசில் இருப்பாய் என்று உன்னதமான நம்பிக்கையை அவன் வாழ்வில் நல்கினார். குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற விரிசல்களை நீக்கி போடும்படி தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையில் அன்பு சீடனை தாயோடு இணைத்து தாயின் கண்ணீரை சிலுவையின் பாடுகள் நடுவிலும் நிறைவேற்றி முடித்தவராய் இருந்தார். மாத்திரமல்ல, தான் பிதாவினால் கைவிடப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலைகளிலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், தனக்கு பிதா தந்த சகல திட்டங்களையும் செய்து முடித்தேன் என்று சொல்லி ஜெயகோஷம் எழுப்பி தான் பெற்றுக்கொண்ட ஆவியை பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் விலையேற பெற்ற ஜீவன். அதை கர்த்தருடைய கரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கிறவனாயிரு. எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் சிலுவையிலே பட்ட பாடுகள் உம்மை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராகவும் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவராகவும் வானத்தின் கீழ் உள்ள யாவரும் உம்முடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படும் மார்க்கமாய் நீர் இருக்கின்றபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் தகப்பனே, நாங்களும் எங்களுக்கு வருகிற எல்லா பாடுகள் உபத்திரவங்களிலும் உம்மை மறுதலியாதபடி உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாய் காணப்பட அனுக்கிரகம் செய்யும். உலகத்தின் மேல் எங்களுடைய ஆவிகள் பாய்ந்து விடாதபடி உன்னத தேவனுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் வாழ அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.